கர்த்தருடைய பிள்ளைங்க யாவரோடும் சமாதானமா இருக்கணும். நிறைய நேரத்தில் நமக்கு பிரியம் இல்லாதவங்க, பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்து நீங்க ஒதுக்கவே முடியாது. அதனால பாருங்க, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்க சிநேகிச்சீங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்க போகுது. சத்துருக்களையே நீங்கள் சிநேகிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சத்துருக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டாரு தான் சத்துரு. அவங்க வீட்டாருன்னா யாருங்க? உன்னை உங்க வீட்டில் இருக்கிறவங்கள போய் சத்துருன்னு நினைக்க கூடாது. பாஸ்டர் நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னார். எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எனக்கு கணவர் தான் சத்துரு, என் மனைவி தான் சத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரியா தான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படி நீங்க எடுத்துட்டு போக கூடாது. அப்படி ஆண்டவர் சொல்லல. வீட்டாரே சத்துருன்னு சொன்னா கர்த்தருடைய ஜனத்துக்கு யார் விரோதின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய ஜனம் தான் விரோதியா இருக்கும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. அப்ப ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கன்னா யார் எழும்புவான்? யாரும் கிடையாது. கர்த்தருடைய வீட்டாரே. ஆமா, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் அது நிலைச்சு நிக்காது. இன்னைக்கு ஏன் ஒரு தடுமாற்றத்துக்குள்ள ஒரு மனுஷன் போறான்னு கேட்டீங்கன்னா பிரிஞ்சிருக்கிற ஒரு நிலை. கர்த்தருடைய பிள்ளைங்க ஆவி பெற்றவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிறவங்க பிரிந்து போக மாட்டார்கள். சிநேகிக்கிறவன் சொல்லுங்க, எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். வாழ்வில் சிநேகிப்பான், தாழ்விலே சிநேகிப்பான், உயர்விலே சிநேகிப்பான், தாழ்ந்து கிடக்கிற நேரங்களிலே சிநேகிப்பான், குறைவுபட்ட நேரத்தில் சிநேகிப்பான், தரித்திரத்தில் சிநேகிப்பான், கூட இருப்பான். அவன் தான். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைய நாம பார்க்கிறோம். யாவரோடும் சமாதானம். இன்னொரு இடத்துல சொல்லும் போது கூடுமானால் நீங்கள் யாவரோடும் கூடுமான வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க. கூடுமான வரைக்கும் சமாதானமா இருங்க. அல்லேலூயா.